Welcome to Liwin CA Funsta channel. So, இன்னைக்கு நாம 30th and December 1st ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format and 32 episodes ஓட banking awareness video and PDF ஓட available இருக்கு with MCQs. App is available in Play Store. 1 year subscription is available now with 50% offer. Do make use of it. So, first news is when is International Jaguar Day observed அப்படின்னு கேட்டிருக்காங்க. So which is obviously number 29th தான். So option B. So Jaguar Day is globally observed and இந்த டேக்கான obvious reason வந்து ரைஸ் அவேர்னஸ். ஏன்னா ஜாக்வாரை கன்சர்வ் பண்ணணும், அது நிறைய என்டேஞ்சர்ட் லிஸ்ட்லலாம் இருக்குது. ஸோ அதை கன்சர்வ் பண்ணணுன்ற அவேர்னஸ் மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த டே. எஜுகேட் பீப்புள், எக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜாகுவார், ப்ரொடெக்ட் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் காரிடோர்ஸ், ஜாகுவார் ஹேபிட்டட்ஸ் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் பண்ணுறாங்க. இதோட ஆர்கனைசேஷன் பேந்தேரா. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் கேட்ஸ் வேர்ல்டு வைட் அப்படின்றது தான் வந்து அந்த பேந்தேரா ஆர்கனைசேஷன் பண்ணுறது. அண்ட் இது வந்து கொலாபரேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஜாகுவார் டேன்னு சொல்லி 2018 அந்த ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஜாகுவார் காரிடார் இனிஷியேட்டிவ்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க இன் 2018. அதாவது மெக்சிகோ டு அர்ஜென்டினா வரையும் 18 கண்ட்ரீஸில் இந்த ஜாகுவார் காரிடார் வந்து இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஜாகுவார்ஸ் ஹேபிட்டட்ஸ் எல்லாத்தையும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு டே. ஸோ த்ரெட்ஸ் ஃபேஸ்டு பை ஜாகுவார் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டீஃபாரஸ்டேஷன், ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், போச்சிங், கிளைமேட் சேஞ்ச்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் ரீசன்ஸ். ஸோ ஜாகுவாரோட ஸ்டேட்டஸ் இப்போ சோஃபார் என்ன அப்படின்னா, இது பேந்தரா ஆன்கா அப்படின்ற அதோட சயின்டிஃபிக் நேம் அண்ட் நியர் த்ரெட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. IUCNோட ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்டு ஸ்பீஷியஸில் ஜாகுவாரை நியர் த்ரெட்டன்டு ஸ்பீஷியஸாக லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஜாகுவார் வந்து எக்ஸ்டின்ட் இன் எல் சல்வடார் அந்த கண்ட்ரி அண்ட் உருகுவே, இந்த 2 கண்ட்ரிலையும் வந்து எக்ஸ்டின்ட் ஸ்டேட்டுக்கே போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து நிறைய ப்ரெஷர் அந்த ஜாகுவார் ஃபேஸ் பண்ணுது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணி அதோட ஹேபிட்டேட்டை வந்து நல்ல விதமாக கன்சர்வ் பண்ணணுன்றது தான் இந்த ஒரு டேவே வச்சுருப்பாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் on international trade in endangered species of wild fauna and flora CITES லிஸ்டிங்கில் appendix 1 which is endangered list தான். ஸோ அதில் வச்சுருக்காங்க நியர் த்ரெட்டன்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க appendix 1. ஸோ 50% ஆஃப் த லாஸ் வந்து நேச்சுரல் ஹேபிடேட் ரேஞ்சில் நடந்திருக்கு ஜாகுவாரோடது. அண்ட் ஸ்பெஷாலிட்டி அபவுட் ஜாகுவார் என்னென்னா, தே ஆர் கிரேட் ஸ்விம்மர்ஸ். பனாமா கேனலில் ஸ்விம் பண்ணி அவங்க பார்த்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை பற்றின லிஸ்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஏன் நான் வந்து கொண்டு வந்தேன்னா, இந்த 2 இதுவும் ரொம்ப முக்கியம். லைக் IUCNோட ரெட் லிஸ்ட்டோட த்ரெட்டன்டு இதில் வந்து நியர் த்ரெட்டண்டாக இருக்குது அண்ட் CITES லிஸ்டிங்கில் appendix 1 இருக்குது. ஸோ இந்த 2 இதுவும் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சாலிடாரிட்டி வித் பாலஸ்டீன் பீப்புள் பை யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒரு டே. அது என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. விச் இஸ் ஆல்சோ ஆன் November 29th. ஸோ பாலஸ்டீன் அப்படின்ற ஒரு பீப்புள், ஒரு ஸ்டேட், அந்த பாலஸ்டீன் பீப்புளுக்கு ஒரு சாலிடாரிட்டி கிடைக்கணும், அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டே வந்து UN அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு ஜூஸ்க்கு தனி ஸ்டேட் இருக்கணும், அது இஸ்ரேல்னு ஒரு இடம், அந்த இஸ்ரேல்ன்ற இடம் பாலஸ்டீனில் இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணதே UN தான். பட் இஸ்ரேலோட அப்கமிங் இயர்ஸில் தே ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் தேர் ரீஜன், லைக் மேப்பில் சம்வேர் ஐ கேவ். ஸோ திஸ் இஸ் வாட் பாலஸ்டைனோட, இதுதான் பாலஸ்டைன். ஸோ இதில் வந்து பாலஸ்டைன் பார்ட்டிஷன் வந்து இஸ்ரேல் பண்ணலான்னு நினச்சது. பட் ஸ்லோலி இஸ்ரேல் வந்து தே மேட் பாலஸ்டைன் இவ்வளோ தான் ஆக்கிட்டாங்க. பட் இப்போ இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் திஸ் இஸ் ராங். ரொம்ப கம்மியான இடத்துல தான் இப்போ இருக்குது பாலஸ்டைன். ஸோ 1917 இந்த ஒரு வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100 years ஆஃப் ஹிஸ்ட்ரி இதுக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போவேன்னா, திஸ் இஸ் இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜூஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேர்ல்டு வாரில் பிகாஸ் ஆஃப்
ஹிட்லர்லாம் அப்படின்றதுனால தான் அவங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி கொடுத்துட்டா தே கெட் டிக்னிஃபைட் லைஃப் இல்லையா. ஸோ அது ஒரு பேசிக் ரைட் இல்லையா. ஸோ அதனால் நம்ம கொடுக்கலான்றத முடிவு பண்ணதே யூஎன் தான். பட் தே ஸ்டார்டட் அப்யூசிங் பாலஸ்டைன் பீப்புள். ஸோ அவங்களோட ஓன் லேண்ட்லேருந்தே அவங்கள வெளியேற்றும் போது அதுக்குன்னு ஒரு டே அட் தி எண்ட் ஆஃப் த இயர் யூஎன்ஏ கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் 1947 யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் தான் இந்த பாலஸ்டைன் பார்ட்டிஷன் ரெசல்யூஷன் வருது அரப் அண்ட் யூஎஸ் ஸ்டேட்ஸ்க்கு. ஸோ பாலஸ்டைனியன் பீப்புளுக்கு ஒரு ஆன்கோயிங் ஸ்ட்ரகிளை வந்து ரீஎஃபார்ம் பண்ணணும். குளோபல் சாலிடாரிட்டி டே. ஸோ அவங்களோட பாலஸ்டைனியன் பீப்புளோட கல்ச்சர், எஜுகேஷ்னல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டே. ஸோ இந்த ஒரு எக்ஸிபிஷனும் நடத்திருப்பாங்க டைட்டில்டு காசா பாலஸ்டைன் அ கிரைசிஸ் ஆஃப் அவர் ஹியூமனிட்டி. இதை ஆர்கனைஸ் பண்ணது கமிட்டி அண்ட் த Permanent Observer Mission of the State of Palestine to the UN Nations. ஸோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. நியூயார்க்கில் ஒரு ஜென்ரல் அசம்பிளி மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த ஜென்ரல் அசம்பிளி பில்டிங்கில் இந்த ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரம் 26th to January 5th வரையும் இந்த எக்ஸிபிஷன் வில் பி அவைலபிள். ஸோ ஃபார் என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்துச்சு, ஜென்ரல் அசம்பிளி யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் ரெசல்யூஷன் 181 இஸ் ஃபேமஸ். ஏன்னா அதில் தான் வந்து 181 தான் பார்ட்டிஷன் சொல்லியிருப்பாங்க, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டீனியன் டெரிட்டரியாக நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோஃபார் இவ்வளோ ப்ராசஸில் இருக்குது. இப்போது இஸ்ரேல் இங்கே தான் லெபனான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இஸ்ரேல் அண்ட் லெபனானுக்கு இப்போ சீஸ்ஃபயர் வந்திருக்கு. ஸோஃபார் லெபனான்குள்ளே மட்டும்தான் சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பாலஸ்டைன் ஒரு காசா ரீஜியனில் கொண்டு வரல. ஸோஃபார் திஸ் இஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் எய்ட்ஸ் டே விச் இஸ் இப்போ எய்ட்ஸ் டேவோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் December 1 இஸ் எய்ட்ஸ் டே. தீம் என்ன இந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேக் த ரைட் பாத், மை ஹெல்த் மை ரைட் இஸ் த தீம். ஸோ வேர்ல்ட் எய்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 1st December. Take the right path, my health my right is the theme this year. இன்இக்வாலிட்டிஸ் இல்லாமல் இன்னமும் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸை பற்றி என்ன தான் வருஷம் நம்ம அப்சர்வ் பண்ணாலும் ஒரு டேவாக வச்சு நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், தியேட்டரிக்கல் ஸ்கிட் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாலும் இன்னும் தேர் ஆர் டேபூஸ், மித்ஸ் அரவுண்ட் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ். ஸோ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அண்ட் 2030 எஸ்டிஜி கோல்கிட்டையும் அலைன் ஆகும். லைக் குளோபல் கொலாபரேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே 39.9 மில்லியன் பீப்புள் வந்து ஹெச்ஐவியோட லிவிங் பீப்புள் இருக்காங்க. பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎல்ஹெச்ஐவின்னு. ஸோ 39.9 மில்லியன் பீப்புள் இருக்கிறதா 2023 ரிப்போர்ட் சொல்லுது. WHO சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியன் வந்து 3.9 மில்லியன் இருக்கதா சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் 10% ஆஃப் த குளோபல் பர்டன். அண்ட் இதனுடைய ரீசன் சொல்லியிருப்பாங்க மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் தான் இப்போது சோஃபார் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. தென் தீஸ் வேர் த இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். அடலசன்ஸ் ரெஸ்பான்சிவ் ஹெல்த் சிஸ்டம்னு சொல்லி October 2024 மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன் வந்திருக்கும். ஸோ பயோமெடிக்கல் அட்வான்சஸ் பற்றி பேசியிருப்பாங்க. டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், ஸ்டிக்மா ரெடியூஸ் பண்ணணும், இதை பற்றி பேசணும், இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் மக்களுக்குன்றது மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஸ்டாட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ஹெச்ஐவி டே அப்படின்னு கொண்டு வரும்போது இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சோஃபார் திரிபுரா இஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், தேர்ட் இஸ் மேகாலயா, ஃபோர்த் இஸ் அசாம். ஸோ இது வந்து அதோட பர்சன்டேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோஃபார் இந்த நியூஸில் கூட இதை பற்றின டாக்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் தேர் இஸ் அ வைட் ஸ்ப்ரெட் யூசேஜ் ஆஃப் சிரிஞ்சஸ், ட்ரக் சிரிஞ்ச் வந்து யூசேஜ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தேட் நிறைய பேருக்கு ஹெச்ஐவி இஸ் ஸ்ப்ரெட்டிங்கிற மாதிரியான நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அண்ட் பிஐபியில் ஒரு பியூட்டிஃபுல்லான எஸ்ஸே அபவுட் ஹெச்ஐவி வந்திருக்கு, விச் இஸ் ஆன் 30th November. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் அபவுட் இட். ஸோ இதுவரையும் வேர்ல்டு வித் நோ ஸ்டிக்மா அரவுண்ட் ஹெச்ஐவி இமேஜின் அப்படின்ற மாதிரி கொடுத்து தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். எப்படி நம்ம அப்படி நோ ஸ்டிக்மா வேர்ல்டாக கொண்டு வரணுன்னா என்ன பண்ணணுன்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் த டேட்டா கிவன் இன் பிஐபி. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குளோபல் எய்ட்ஸ் அப்டேட் 2023 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, which is released by Joint United Nations Program on HIV AIDS, UN AIDS. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
India is also one of the countries which is progressively in டிக்ளைன்டு பொசிஷனில் இருக்காங்க. ஹெச்ஐவி நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் டிக்ளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட இப்போ 2.5 மில்லியன் பீப்புள் வந்து லிவிங் வித் ஹெச்ஐவி இன் இந்தியா. அதில் வந்து ப்ரிவலன்ஸ் ரெக்கார்ட் வந்து கம்மியாக இருக்குது. சோஃபார் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புதுசாக ஹெச்ஐவியும் கம்மியாக இருக்குது, ஹெச்ஐவி பீப்புள் வித் லிவிங்கும் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் நிறைய புது அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மோர் ஆஃப் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. பட் டு த பாயிண்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த யூஎன் எய்ட்ஸ் ரிலீஸ் பண்ணது, அவங்க வந்து குளோபல் எய்ட்ஸ் அப்டேட் 2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட ஹெச்ஐவி எஸ்டிமேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆன் த ஹோல் இட் இஸ் ரெடியூசிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் சித்தார்த் கவுல் அப்படின்றவர் வந்து T20 OI கேப் ஃபார் இந்தியா எந்த வருஷம் வாங்கினாருன்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா எய்தர் ஹீஸ் ரிட்டையர்ட் ஆர் சம் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஹியர் இஸ் த கேஸ் ரிட்டையர்மெண்ட். 17 years ஆஃப் கேரியரை வந்து நான் ரிட்டையர் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஹீ போஸ்டட் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட், அனௌன்ஸ்ட் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். 2018 தான் இந்த கேப் வாங்குறாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து ஹீ எக்ஸல்ட். ஒயிட் பால் ஃபார்மேட்டில் பஞ்சாப்காக ப்ளே பண்ணவர். இந்தியாவுக்கு 2008 அண்டர்-19 வேர்ல்டு கப் விக்ட்ரிக்கு விராட் கோலி கேப்டன்சியில் இவரும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் 3 ODIs 3 T20 இதெல்லாம் அவர் விளையாண்டுருக்கதா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐபிஎல்லில் அவர் எந்த டீம்ஸ்க்கெல்லாம் விளையாண்டுருக்காரு இது வரையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டெல்லி டேர்டெவில்ஸ், SRH, ராயல், RCB. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐயோட நேஷன் வைட் ட்ரைவ் லான்ச்ட் இன் 2024 நவம்பர். அதோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷன் வைட் ட்ரைவ் எதுக்காகனா, ரியாக்டிவ் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் PMJDY. ஸோ PMJDY அக்கௌண்ட்ஸ் வந்து பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. ஸோ இது எதுக்குன்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ தட் டிபிடிஸ் மாதிரியான டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால, அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காகவும் இதை வந்து நம்ம ஒரு கேம்பெயினாக ரன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ண அந்த PMJDY அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாததுனால அது ஒரு இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரீஆக்டிவேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இன் ஜென்ரல், ஸோ அது எல்லாத்தையும் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நேஷன் வைட் ட்ரைவ் வந்து SBI லான்ச் பண்ணியிருக்காங்க. Primary goal is to improve the proportion of CASA deposits in SBI domestic deposits, so that இப்போது SBI மாதிரியான ஒரு பேங்க் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸை வந்து ரீஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆப்வியஸாக அந்த ரீஆக்டிவேட் பண்ணப்பட்ட அக்கௌண்ட் மூலயமா மக்களை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தட் டு இன்க்ரீஸ் சேவிங்ஸ், மக்களுக்கு வந்து சேவிங்ஸ் ப்ராக்டிஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ். பட் செல்ஃபிஷ் ஆர் அவங்களோட பர்பஸ், ஒரு SBI இஸ் ஆல்சோ அ ப்ராஃபிட் ஜென்ரேட்டிங் கம்பெனி தானே, பேங்க் தானே. ஸோ தே ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டிங் இப்போ வந்து சேவிங்ஸ் இன் பேங்க் இஸ் ரெடியூசிங். ஸோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் மக்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தே ஆர் டூயிங். பேங்க்கில் டெபாசிட்ஸ் வந்து இப்போ கம்மியாயிட்டதுனால this is one of the way to increase the deposits in bank. So reactivating inoperative accounts வந்து பர்டிகுலராக PMJDY ஸ்கீம் மூலயமா வந்தவங்களை வந்து அக்கௌண்ட் யூட்டிலைசேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயினே ரன் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் நீங்கள் பார்த்தீங்கன்னா January 1, 2024 RBI வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருப்பாங்க. இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஆர் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ், இது ரெண்டை பற்றியும் ரிவைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேர் கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் இல்லாத பட்சத்தில் ஃபார் 1 year இல்லைன்னா the bank has to do 2 things. அடுத்த 1 வருஷத்துக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து SMS, இமெயில், லெட்டர்ஸ், இது 3 மூலயமா உங்களோட அக்கௌண்ட், அது பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருக்குது ஃபார் லாஸ்ட் 1 year அப்படின்னு அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும். ஆர் தே ஹாவ் டு ஆஸ்க் தெம் டு டூ KYC. செகண்ட் இஸ் ஆஃப்டர் அப்படி 1 yearக்கு கொடுத்தும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா 2 years கழித்து அந்த அக்கௌண்ட்டை இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி
அவங்களோட வெப்சைட்டில் வந்து சொல்லணும் these many inoperative accounts are there in my bank அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து the account holderோட நேம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. this has to be informed in their website and updated once in 6 months அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் வந்து ஃபார் inoperative account. unclaimed deposits வந்து term deposits லைக் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லாம் போட்டு வைப்போம்ல, அதெல்லாம் 10 இயர்ஸ்க்கு மேலே யாருமே வந்து கிளைம் பண்ணலைன்னா தட் டர்ன்ஸ் இன்டு அன்கிளைம் டெபாசிட்ஸ். ஆப்வியஸாக அது எல்லாமே வந்து டெபாசிட்டர்ஸ், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ் அந்த மாதிரி அலவன்ஸ்க்காக போயிடும். ஸோ தட் அந்த இது வந்து டெபாசிட் பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு ஒரு ஃபண்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக யூ கேன் மேக் இந்த ப்ராசஸ் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஆர்பிஐ. அதாவது இன்ஃபார்ம் கஸ்டமர்ஸ் தட் தே ஹேவன்ட் டன் எனிதிங் ஸோ ஃபார் ஃபார் அ இயர். ஸோ அப்படி நீங்கள் பண்ணலைன்னா அந்த அக்கௌண்ட் இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ யூ கான் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன் இந்த ஸ்ட்ரிக்டர் பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியா இஸ் ஸோஃபார் இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் கூட இன்றைக்கி மார்னிங் பார்த்தேன் தட் ஃபிஷிங் அட்டாக்ஸ் விச் இஸ் ஃபிஷிங் அட்டாக்ஸ் இன் இந்தியா நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம் யூஎஸ் யூகேக்கு அப்புறம். பிகாஸ் ஆப்வியஸ் ரீசன் நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க அண்ட் இல்லிட்ரேட் பீப்புள் ஆர் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது பீப்புளுக்கு. ஸோ தட் ஈஸியாக அந்த சைபர் அட்டாக்ஸ் நடக்குது. ஸோ சைபர் ஃப்ராட் வந்து டியூரிங் திஸ் ஃபர்ஸ்ட் 9 months ஆஃப் 2024 இவ்வளோ க்ரோர்ஸை வந்து இழந்திருக்காங்க மக்கள். ஸோ இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் தான் இது வந்து சொல்லியிருப்பாங்க, I4C அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸில் இருக்க மணி ஆர் இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ் ஆர் அந்த இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டை வந்து மியூல் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் மாற்றணும். அதில் மேஜர் சங்க், இந்த மியூல் அக்கௌண்ட்ஸில் மேஜர் சங்க் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலயமா ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்ஸ் மூலயமா தான் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சதுனால இப்போ ஆர்பிஐ இஸ் டேக்கிங் அ ஸ்டெப். ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் PMJDYயோட அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே மக்கள், அது வந்து SBI கிட்ட தான் இருக்குது. ஸோ SBI நவ் இஸ் டேக்கிங் த ஸ்டெப் டு ரீஆக்டிவேட் தர் அக்கௌண்ட். ஸோ ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு KYC பண்ண சொல்லுவாங்க மக்கள்கிட்ட. என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ன இமெயிலோ இல்லை அட்ரஸோ கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, கம் டூ KYC அண்ட் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. அண்ட் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஸ்டில் இன்னாப்ரேட்டிவாக 2023 எவ்வளோ இருக்குன்னா 20% இருக்குது. ஸோ அந்த மாதிரி 20% அக்கௌண்ட்ஸ் ஆர் இனாப்ரேட்டிவ்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் பகவத் கே காரட் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் கேஸ் தான். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து SBI இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ ஃபார் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஒய் திஸ் கேம்பெயின் இஸ் பீயிங் கண்டக்டட் பை SBIன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் வந்து இவ்வளோ க்ரோருக்கு இருக்குது. டோட்டல் டெபாசிட்ஸ் டொமஸ்டிக் ப்ளஸ் ஃபாரின், ஏன்னா ஃபாரின்லேயும் SBIக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் எவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான், டெபாசிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் SBI பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே ஆர் டூயிங் 2-in-1. இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸை ரீஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா RBI சொன்ன சர்க்குலரை அவங்க பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் ஆப்வியஸ் ரீசன் இப்போது டெபாசிட்ஸ் இன் பேங்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவும். ஸோ ஒரே கேம்பெயினில் 2 விஷயங்கள் SBI கேன் அச்சீவ் அப்படின்றதுனால தான் இதை பண்ணுறாங்க. That's it. This Agni Warrior 2024 is a joint military exercise between India and Singapore. இதோட 13th எடிஷன் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. தாவ்லலி மகாராஷ்டிராவில் தான் நடந்திருக்கு. See here, field firing range. ஏன் சிங்கப்பூர் வருஷம் இந்த அக்னி வாரியர் ஒரு 1 or 2 years படிக்கிறவங்களுக்கு தெரியும், அக்னி வாரியர் வில் ஆல்வேஸ் வில் பி கண்டக்டட் இன் இந்தியா. ஸோ ஏன் வருஷம் இங்கே நடக்குதுன்னா ஆப்வியஸ் ரீசன் நம்ம 2 பேருக்கும், இந்தியா அண்ட் சிங்கப்பூருக்கும் இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். மோஸ்ட்லி இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிங்கப்பூரியன் ஆர்ம்டு ஃபோர்ஸோட எஃபிஷியன்சி, ஆப்ரேஷ்னல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. வை? பிகாஸ் சிங்கப்பூர் இருக்கிற இடமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஏரியா. ஸோ இட்ஸ் மோர் லைக் அன் ஐலாண்ட் மாதிரி தான் இது இருக்கும். தே கான் டூ தேர் மிலிட்ரி ப்ராக்டிசஸ் இன்சைட் சிங்கப்பூர் பிகாஸ் லேண்ட் ஏரியா இஸ் கம்மி
வாட்டர் ஏரியாவும் வந்து ஷேர்டு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறம்போது இந்தோனேஷியா கூடயும் அவங்களோட கிளாஷ் ஆகும், மலேசியா கூட கிளாஷ் ஆகும். ஸோ தே கான்ட் ஃப்ரீலி டூ தேர் எக்ஸசைஸ் இன் தேர் ஓன் கண்ட்ரி. ஸோ அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்லி நேஷனான இந்தியா கிட்ட வந்து வருஷம் வருஷம் அவங்களோட மாக் ட்ரில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலான்றதுனால தான் இது பண்ணுறாங்க. வருஷம் வருஷம் தவறாமல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்னி வாரியர் வந்து 2004 நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி வி ஆர் கண்டக்டிங் திஸ். இந்த வருஷம் 13th எடிஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸோட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் 1207 crore ஒரு கான்ட்ராக்ட் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை ரீஃபிட் அண்ட் ட்ரை டாக்கிங் பண்ணுறதுக்காக எந்த ஆர்கனைசேஷன் கூட சைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆப்வியஸ்லி CSL. ஆப்ஷன் C. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா திஸ் நியூஸ் வில் பி ரொம்ப ஈஸியாக புரியும். பட் பிஃபோர் தேட் ஷார்ட் ரீஃபிட் அண்ட் ட்ரை டாக்கிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஷிப்ஸை வந்து ட்ரை டாக்கிங் தான் பண்ணுவாங்க. லைக் ட்ரை டாக்கிங்னா என்னென்னா வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்டீரியர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவாங்க. வாட்டர் லைனுக்கு கீழே இருக்குல்ல, ஷிப்போட வாட்டர் லைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவாங்க. ஸோ தேட் இஸ் ட்ரை டாக்கிங். ஷிப்ஸு யூஸ்வலாகவே ட்ரை டாக்கிங் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷிப்ஸை வந்து நியூ ரிப்பேர்டு ஷிப் வந்து எய்தர் ஃப்ளோட்டட் இன் பிளேஸ் ஆர் ஸ்லிட் ஃப்ரம் த பெர்த்துலேருந்து ஸ்லிட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ மெயின் பர்பஸ் இந்த ட்ரை டாக்கிங் எதுக்குன்னா க்ளீன், இன்ஸ்பெக்ட் அண்ட் ரிப்பேர் த பார்ட்ஸ் ஆஃப் த ஷிப் விச் ஆர் டிப்பிக்கலி இன் கான்டாக்ட் வித் sea. ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் வந்து சப்மர்ஜாக இருக்கும். ஸோ தட் அதை வந்து நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரை டாக்கிங் அப்போ தான் அது ஃபுல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஏதாவது பார்ட்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க மாற்றுவாங்க. ஸோ இந்த ட்ரை டாக்கிங் யூஸ்வலாக வந்து ஹல் க்ளீனிங், இன்ஸ்பெக்ஷன், ரிப்பேர்ஸ்க்காக தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் இந்த சைனிங்னு புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஷிப்பு ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஸோ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இஸ் அன் இந்தியன் ஏர்க்ராஃப்ட் கேரியர். 2013 நவம்பரில் தான் கமிஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியன் நேவி. ஸோ இது CSL தான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் தே ஆர் கோயிங் டு டூ திஸ். ஸோ இது வந்து நம்மளோட ஆத்ம நிர்பார் பாரத்தோட அலைன் ஆகும். ஸோ தட் நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஷிப்யார்ட் கிட்டே கொடுத்து நம்ம ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ? 50 MSMEs வந்து இதில் இன்வால்வ் ஆக போகிறாங்க. நாட் தட் CSL மட்டுமே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இல்லை, 50 MSMEஸை கூட சேர்த்து தான் இதை பண்ண போகிறாங்க. ஸோ தட் 3500 ஜாப்ஸும் வந்து இது க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யானா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கேவ் கிளாஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இந்தியன் நேவிக்கு 2013 தான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இது சோவியத் நேவியில் இருந்திருக்கும் அண்ட் லேட்டர் ரஷ்யன் நேவி கிட்ட மாறி இருக்கும். இதை வந்து 1996 டீகமிஷன் பண்ணிட்டாங்க. பட் 2004 $2.33 பில்லியன் கொடுத்து இந்தியன் நேவி இதை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி 2013 அப்போ தான் நம்மக்கிட்ட கமிஷன் பண்ணுறாங்க, லைக் இந்தியன் நேவி கிட்ட. ஸோ அந்தளவுக்கு ரஷ்யன் நேவி கிட்ட இருந்து வாங்கி நம்ம பண்ணுற அளவுக்கு என்னென்னா, ஸோ திஸ் இஸ் டோட்டல் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. கிட்டத்தட்ட இட் கேன் கேரி 1600 பர்சனல் ப்ளஸ் க்ரூ. அதுக்கப்புறம் இட் கேன் ஹாவ் 30 ஏர்க்ராஃப்ட் இன் இட். அதுக்கப்புறம் 45 டேஸ்க்கு வந்து சீல இட் கேன் ஹோவர் அரவுண்ட். ஸோ இந்தளவுக்கு பெருசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாங்குறத விட செகண்ட் ஹேண்ட் இஸ் பெஸ்ட்டுன்னு நினச்சி, பட் குட் கண்டிஷனில் இருக்கணும்ல, அதனால் வாங்கியிருப்பாங்க. தட்ஸ் இட். UK இந்தியா அக்ரிமெண்ட் வந்து நேவல் டெக்னாலஜிக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் B, இன்டகிரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இன் நேவல் ஷிப்ஸ். ஸோ நேவல் ஷிப்பில் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. UK தே ஆர் வெல் வர்ஸ்ட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்தியா கிட்ட. ஸோ தேர்ட் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து போர்ட்ஸ்மவுத் இங்கிலாண்டில் நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் இதை பற்றின சைனிங் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். ஃபுல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டமாக மாற்றணும் இப்போ இருக்க லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸை. ஸோ அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. விச் சப்போர்ட்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ரோம், இட்டலியில் ஒரு இனாகுரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. விச் இஸ் நியூ சான்சரி
ஆஃப் இந்தியன் எம்பசி ரோமில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நியூ ஆப்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு சான்சரினா என்னென்னா, இந்தியன் எம்பசி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் வந்து அந்த பர்டிகுலர் என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சான்சரி ஆஃப் இந்தியன் எம்பசி இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த மிஷன் அட் இந்தியன் எம்பசி. ஸோ இந்த ஹெட் ஆஃப் சான்சரின்றவங்க தான் வந்து வில் மேனேஜ் த அட்மின் பர்பஸ் ஆஃப் த மிஷன். ஸோ திஸ் வில் ஸ்ட்ரென்தன் இந்தியன் டயஸ்போரா இன் இட்டாலி. அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கனெக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் இட்டலியை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். தென் ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் போர்ட்டல். ஸோ இது வந்து ஒரு கேம்பெயினாக ரன் பண்ணாங்க. 75th கான்ஸ்டியூஷனல் டே அன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோன்னா ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன்னு சொல்லி நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட் அவங்க ஒரு ஜான்வரியில் ஒரு கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணாங்கன்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதோட போர்ட்டல் இப்போது லான்ச் பண்ணுறாங்க. He is Ministry of Law and Justice. அவரோட Ministry of Independent Minister. So Arjun Ram Meghwal. So he announced this portal in நம்ம இப்போ வின்டர் செஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ப்ரைமரி அப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இது. ஸோ ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் போர்ட்டல் நேஷ்னல் வைட் கேம்பெயினாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ரீஜனல் ஈவெண்ட் வந்து பிரக்யாராஜ் யூபியில் நடக்குது. 75th இயர் ஆஃப் இந்தியா as a ரிப்பப்ளிக். அதை கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் அவேர்னஸாக சேர்க்கணுன்றதுக்காக. ஸோ இதை ஜஸ்ட் லைக் தட் அவேர்னஸாக கொண்டு போகாமல் குவிஸஸ், கிராஸ்வேர்ட் பசில்ஸ், பிளட்ஜ் டேக்கிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ நேஷ்னல் வைட் கேம்பெயின். ஜான்வரியில் வைஸ் பிரசிடென்ட் ஆரம்பிச்சு வச்சது. ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து அஃப்கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 3 ரீஜனல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்க பைக்கினியர், பிரக்யாராஜில் உள்ள யூபி, குவாஹட்டி அசாமில் உள்ள குவாஹட்டி. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அவுட்ரீச்சில் தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க. ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, பஞ்ச் பிரான் பிளட்ஜ் இருக்க போகிறாங்க, நியாய ஸ்வா மேலாஸ் அண்ட் ஆன்லைன் காம்படிஷன் வயா மை கவர்மெண்ட். ஸோ சப்கா நியாய ஹர் கர் நியாய அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் லெவல் ஆண்டர்ப்ரினர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் ரூட் லெவலில் நம்மளோட ஜஸ்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். அண்ட் நியாய சேவா மேலாஸ் டோர் டு டோர் அவேர்னஸ் வந்து 500 ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்லேயும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நவ்பாரத் நவ் சங்கல்ப் அப்படின்றதுல வந்து குவிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதனோட வின்னர்ஸும் சொல்லுவாங்க. விதி ஜக்ரத் அபியன் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் லிட்ரஸி த்ரூ கிராஸ் ரூட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலயமா, லைக் இதில் IGNOU, தூர்தர்ஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு மோர் ஆர் லைக் குவிஸ் மாதிரி. ஸோ ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ் இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சிட்டிசனை ரீச் பண்ணியிருக்குன்ற மாதிரியான விஷயங்களை அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து அந்த வின்டர் செஷனில் சொல்லியிருப்பார். தட்ஸ் இட். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் டேட்டா பேங்க். ஸோ லேண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விச் இஸ் ஒரு ஸ்டேட் ஆர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆர் நம்ம ஹோல் ஆஃப் இந்தியா கண்ட்ரி எங்கெல்லாம் வந்து லேண்ட் இருக்குது, அந்த லேண்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதை சுற்றி எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒரு கம்பெனி இஃப் தே ஆர் கம்மிங் இன் டு இந்தியா, ஒரு வேறு கண்ட்ரிலேருந்து வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், FDI பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார் க்ரியேட்டிங் அ கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்லா உள்ளே வராங்க அப்படின்னா ஃபார் மேக்கிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் தனியாக, அவங்களோட ஷோரூம்ஸ் வைக்கிறதுக்கு மேஜர் மெட்ரோ சிட்டிஸில் அவங்களுக்கு தேவையான லேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து லேண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு இதில் வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன ஸ்டேட்ஸில் எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, இஃப் நாட் பப்ளிக் கண்ட்ரோல்லே இருந்தாலும், இஃப் டெஸ்லா வாண்ட் சர்டன் டைப் ஆஃப் லேண்ட் தான் அவங்களுக்கு வேணும்னாலும் அந்த எம்டி லேண்ட்ஸோட டேட்டா இந்த டேட்டா லேண்ட் பேங்க்கில் இருந்துச்சுன்னா தே கேன் பில்ட் அந்த லேண்ட் அக்விசிஷன் ஈஸியாக நடக்கும். ப்ளஸ் ஈஸியாக அந்த கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது. சர்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான லேண்டை வந்து சர்ச் பண்ணி டைம் எடுத்து அதெல்லாம் அந்த டைம் ரிடக்ஷனுக்காக தான். ஸோ ஃபார் லேண்ட் இந்த மாதிரி லேண்ட் பேங்க் பார்த்துட்டோமா. இப்போது இது இண்டிபெண்ட் டைரக்டர் டேட்டா பேங்க்னால் என்னென்னா, இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ்
ஆகிறதுக்கு வில்லிங்காக இருக்கிற பர்சன்ஸ் வித் குவாலிஃபிகேஷன். இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கணும்னா சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குவாலிஃபிகேஷனோடு இருக்கிற வில்லிங் பர்சன்ஸ் ப்ளஸ் இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லாரோடைய டேட்டாவும் இந்த டேட்டா பேங்க்கில் இருக்கும். ஸோ அதனோட பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கே தெரியும், குவாலிஃபைடு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்க அப்படின்றது ஆல்ரெடி அவங்களோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வில்லிங்னஸோடு சேர்த்து இந்த டேட்டா பேங்க்கில் இருந்துச்சுன்னா, இஃப் சப்போஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபார் எனி கம்பெனி தேவைப்படும் போது வித் தட் குவாலிஃபிகேஷன் எத்தனை பேர் இருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்லேருந்து பார்த்து சார்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ தட் ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஸ்மூத் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை MOU சைன் பண்ணுறாங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அஃபேர்ஸ். ஸோ நேஷ்னல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் தான் இது நடந்துச்சு. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் டேட்டா பேங்க் அவங்க அந்த வெப்சைட்டில் கொடுத்த டேட்டாஸை தான் இங்கே நான் வச்சுருக்கேன். மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அஃபேர்ஸ் கீழே தான் இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் டேட்டா பேங்க் இருக்குது. ஸோ இது ப்ரைவேட் செக்டார் கைக்கு போகக்கூடாது இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டே இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் டேட்டா பேங்க் க்ரியேட் பண்ணுறாங்க. விச் மினிஸ்ட்ரி அப்படின்னா கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இன்க்ளூட் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்காக தான் இது. கீ இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஸோ கார்ப்பரேட் போர்ட்ஸில் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஸ்மூத்தாக நடக்கணுன்றதுக்காக தான் இது. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி தான் இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 2019 தான் MCA நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் 2019 படி. அண்ட் தே அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 5th அமெண்ட்மெண்ட்டும் நடந்திருக்கும். சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கணும்னா என்னெல்லாம் க்ரைட்டீரியா இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. லைக் March 1 அப்புறம் நம்மளே செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா he or she has to take the செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அதில் கிளியர் ஆயிடுச்சுன்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரியான க்ரைட்டீரியா அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டேட்டா பேங்க்கில் அவங்க அப்ளை பண்ணணும். ஸோ தட் அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க IDDB. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 எக்ஸிக்யூட்டிவ் சர்ச் ஃபார்ம்ஸ் இதை சைன் பண்ணியிருப்பாங்க MOU. ஸோ இந்த MOU சைன் பண்ணுறதுக்கு மீனிங் என்னென்னா, ஹியர் ஆஃப்டர் தீஸ் சர்ச் ஃபார்ம்ஸ் மூலயமா இந்த புதுசான இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் பிக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. that's it. We can see the revision. International Jaguar Day is on 29th November. அதே 29 November தான் International Day of Solidarity with Palestine people. World AIDS Day which is on December 1st. Take the right path, my health, my right தான் இந்த வருஷத்தோட தீம். Siddarth Kaul, Indian cricketer who announced his retirement. அதுக்கப்புறம் SBI ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க reactivation of inoperative accountsக்காக. தென் Agni Warrior 13th edition இந்தியா அண்ட் சிங்கப்பூருக்கு நடுவில் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் SRDT, அதாவது INS விக்ரமாதித்யாவோட அந்த ரிப்பேர் அண்ட் ட்ரை டாக்கிங்காக. ஸோ that's it. யார் அக்வைர் பண்ணியிருக்காங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். தென் இந்தியா அண்ட் யூகேக்கு நடுவில் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி நேவல் ஷிப்ஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சைனிங் MOU மாதிரி நடந்திருக்கு. இனாகுரேஷன் ஆஃப் நியூ சான்சலரி ஆஃப் இந்தியன் எம்பசி இன் ரோம் நம்ம எக்ஸ்டர்னல் EAM ஜெய்சங்கர் தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் போர்ட்டல் லான்ச் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால். MOU சைன் பண்ணியிருப்பாங்க சர்ச் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சர்ச் ஃபார்ம்ஸ்க்காக. லைக் இண்டிபெண்டன்ட் டேட்டா பேங்க்ஸ் மூலயமா நம்ம இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக 6 சர்ச் ஃபார்ம்ஸோடு சேர்ந்து MOU சைன் பண்ணியிருப்பாங்க. விச் மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அதில் இருக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ that's it for today. Thank you for watching and all the best for the upcoming exam.